விழுப்புரம் மாவட்டம் கடையம் கிராமத்தில் கோவில் திருவிழாவின் போது தேர் சரிந்ததால் அங்கு பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டது. அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். தேர் சரிந்த விபத்தில் பக்தர்கள் சிலருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன். என்ன காரணம் தேர் சரிந்ததற்கு? எத்தனை பக்தர்கள் காயமடைந்தார்கள் சிவச்சந்திரன்? விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அடுத்து உள்ளது கடையம் கிராமம். இந்த கடையம் கிராமத்தில் தான் பழமை வாய்ந்த சூலபிடாரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில்ல பார்த்தோன்னா 2 ஆண்டுக்கு ஒரு முறையானது தூக்குத்தேர் திருவிழாவான நடைபெறும். இந்த தூக்குத்தேர் திருவிழா இந்த ஆண்டு, அதாவது கடந்த 2022 நடைபெற்றது. இந்நிலையில் 2 ஆண்டு கழிந்து இந்த திருவிழாவானது நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று அந்த தூக்குத்தேர் தேரோட்டமானது நடைபெற்று தேரானது, இந்த தேர்ல பாத்தீங்கன்னா 64 அடி உயரம் கொண்ட அந்த தேர்ல 32 அடி நீளம் கொண்ட 3 மரங்களால், அதாவது மரங்களால் இந்த தேர் பொருத்தப்பட்டு அதனை மனிதர்கள் தூக்கி செல்வதுதான் இந்த தேருனுடைய நிதர்சனம். இந்நிலையில் தான் இந்த தேரோட்டம் தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் தேரில் 300க்கும் மேற்பட்டோர் சுமந்து சென்றனர். அப்போது திடீரென தேரானது வீதியில் வரும்போது முற்றிலுமாக சாய்ந்து விபத்துக்குள்ளானது. உடனடியாக அங்கிருந்த பக்தர்கள் அலறி அடித்து விட்டனர். இதில் பார்த்தீங்கன்னா தேர் சாய்ந்ததுனால, அந்த 64 அடி உயரம் கொண்ட தேர் சாய்ந்ததுனால சிலர் காயம்பட்டனர். அவர்கள் உடனடியாக அங்கிருந்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக அவருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது அந்த தேரானது நிமிர்த்தப்பட்டு கோயிலுக்கு எடுத்து செல்லும் பணிகள் தான் பக்தர்கள் ஈடுபட்டு வராங்க. இந்த தேர் திடீரென சாய்ந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.